வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறேன்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கட் செய்ய போகிறோம். இந்த பிஸ்கட் கோதுமை பயன்படுத்தி செய்யறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்குங்க. நம்ம குழந்தைகளுக்கு கடையில் பிஸ்கட் வாங்கி கொடுக்கறத விட வீட்லேயே நம்ம கையால் பிஸ்கட் செஞ்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா குழந்தைங்க அப்பப்போ எடுத்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தாங்க உங்களாலையும் செய்ய முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை பிஸ்கட் செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, சர்க்கரை, உப்பு, நெய். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம சர்க்கரை எடுத்துக்கணும். இந்த கப் அளவே நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை போட்டுக்கணும். சர்க்கரை பொடி பண்ணி போட்டுக்கணும். இது கூட ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவை கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம சர்க்கரை போட்டதுனால தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. இந்த மாதிரி தண்ணி அளவாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இது மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நெய் 1 ஸ்பூன் அப்ளை பண்ணிக்கணும். அப்படியே மேலே அப்படியே அப்ளை பண்ணி இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாங்க. இப்போ மாவு 15 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. குறைஞ்சது 10 நிமிஷமாவது ஊறினாதான் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை நான் 3 உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி 3 உருண்டையாக பிடிச்ச பிறகு இந்த மாவை நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாங்க. மாவு ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு போட்டுக்கிட்டு அப்புறமா நம்ம உருண்டையை வச்சு கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி மாவு தேய்ச்ச பிறகு இந்த திக்னஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும். ரொம்ப சன்னமாக தேய்க்கக்கூடாதுங்க. தேய்ச்ச பிறகு நான் இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். நான் 3 உருண்டையும் 3 ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு பிஸ்கட் என்ன ஷேப்பில் அழகாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். பாருங்க, நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்க. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் அடுத்த உருண்டையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் வாட்டர் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன். இதில் நான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ண பிறகு
சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இதை நம்ம மறுபடியும் உருண்டை பண்ணி கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் அழகாக வரும். இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ அழகாக டைமண்ட் ஷேப்பில் கிடச்சிருச்சு. நான் 3 டைப்ஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ரவுண்ட் ஷேப்பு, டைமண்ட், ஸ்கொயர், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டு நல்லா ஹீட்டான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கணுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கணும். ரொம்ப நேரம் விடக்கூடாதுங்க. பிஸ்கட் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் ஆயிலில் இருந்தால் போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான கோதுமை பிஸ்கட் செஞ்சுட்டோம். நீங்களும் இந்த பிஸ்கட் உங்கள் வீட்டில் செஞ்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க அப்பப்போ எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த பிஸ்கட் உங்களுக்கு 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாது. நம்மளும் ஈவினிங் டைமில் டீ சாப்பிட்றப்ப இந்த பிஸ்கட் வச்சு சாப்பிட்டா ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் 4S ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ரெசிபி எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.